சிம்ம ராசிக்காரங்களுக்கு சமீப காலமாகவே இந்த கோபம் பிடிவாதம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க. நீங்களா இப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே கோபம் வந்தால் உங்கள் அளவுக்கு கோபங்கிறது யாருக்குமே வராது. கோபத்தில் நியாயம் உண்டு தான். ஆனால் உங்கள் கோபத்தை எதில் இருக்கக்கூடியவங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு கோபக்காரர்களாக தான் இருப்பீங்க. சில காலமாகவே நிறைய பிரச்சனைகள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அனுபவிச்சுட்டு வரதால கொஞ்சம் பொறுமைங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலேயும் சரி வெளியிலேயும் சரி நிறைய பிரச்சனைகள் தலை தூக்கியிருக்கும். அதை சமாளிக்கிறதுக்குள்ளாரையே போதுண்டாப்பா சாமிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. வெளியில தான் அப்படி வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்களாவது சும்மா இருக்கிறாங்களா? சில மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு மனசுலங்கிறது ஒரு காயம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லலாங்க. சின்னதாக ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி இந்த நேரம் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நீங்கள் இருக்கிறது மூலமாக இந்த நேரம் எதையும் உங்களால் சாதிச்சுக்கலாம் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட உதவி தேடி வருவாங்க. எதிரியாக இருந்தாலுமே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு கூடவே பிறந்தது. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கவனம் கொடுத்துட்டு வரது ரொம்ப நல்லதுங்க. இந்த குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே விரிசலுங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் வந்து தான் போகும். ஏன்னா இந்த நேரம் நீங்கள் மூன்றாம் நபர் பேச்சை கெட்டு செயல்பட வேண்டாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் தன்மையாக இருக்க பாருங்கள். நினைக்கிற காரியங்கள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதகம் தாங்க. இதுக்கு முன்னாடி நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. சொந்தங்கள் வழியிலும் சரி சொத்துக்கள் வழியிலும் சரி நிறைய மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். குடும்பத்தில் 1000 சண்டை இருக்க தான் செய்யும். ஆனால் குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்கிறது வேண்டாம். இது மேலுமே பிரச்சனை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூன்றாம் நபர் தலையிடுங்கிறது இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சின்ன சின்ன தொந்தரவு வந்து போனாலுமே பெருசா பாதிப்பு இல்லை. அதே மாதிரி தாயோட உடல்நலத்துல நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட அது நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைங்கிறது இல்லாமல இல்லை. அந்த பிரச்சனை நீக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த ஆடி மாசத்துல ஒரே ஒரு நாளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த ஒரு நாள்ல ஒரு சில பரிகார முறையில நீங்க செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப ஆடி மாதம் சொன்னாலே ரொம்ப விசேஷமான மாதம் தான். ஏன்னா தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். இந்த நேரத்தில் எல்லா பெண் தெய்வத்துக்கும் சரிங்க நம்ம குலதெய்வத்துக்கும் சரிங்க சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலில் ஒரு விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தான். அதே மாதிரி ஆடி அமாவாசை நாட்களில் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க நம்ம சந்ததியில் வந்துட்டு போன முன்னவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறது முறையாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வருது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் என்னதான் கடுமையாக உழைச்சாலுமே ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததில்ல. வீட்லையுமே நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு தடங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே மனசு ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு சில விஷயத்தை செய்கிறதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அப்படி எந்த விஷயத்தை நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் செய்யணும். இந்த வார காலகட்டங்களில் இந்த அமாவாசைக்கு முன்னாடி வாரமும் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய வாரமும் இந்த 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலுமே சனியோட பாரபலம் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுங்க. தொழிலை நல்லபடியாக கொண்டு வரலாம். கொஞ்சம் அலுப்பு செலுப்பு பார்க்காதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே தேவையில்லாமல் பொழுது கழிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை கொஞ்சம் இந்த நேரம் குறைக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நேரம் நல்லா இருக்குது. இந்த நேரம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். என்ன ஒன்று குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். பாகப்பிரிவு இந்த மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையிலையும் சரி உங்கள் தந்தை வழியிலையும் சரிங்க கொஞ்சம் இந்த நேரம் மனஸ்தாபம் வந்து போகும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிட்டாலே போதும். எவ்வளோ பெரும் மழையாக இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் நீங்கள் ஏறிடுவீங்க. அப்படிப்பட்ட நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. செவ்வாய் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் யோகம் செய்யக்கூடிய கிரகம் உங்களுக்கு அமையறதால இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கெடுப்பலனுங்கிறது இதுக்கு முன்னாடி அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இல்லை. குடும்ப வாழ்க்கையிலுமே சரியான பலன் உங்களுக்கு நிறைவான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பயணங்கள் கொஞ்சம் இந்த நேரம் உண்டு. பயணத்தால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். அதனால் அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் பயணத்தை மேற்கொள்ள பாருங்கள். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த சகோதர வகையில் பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட அது நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. என்ன ஒன்று ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது மட்டும் இந்த நேரம் வேண்டாம். ஏன்னா அதிக வட்டி கடன் வாங்கிட்டு பின்னாடி சிரமப்படுறது நீங்கள் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள்.
அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரைவிலேயே மங்கள ஓசை கேட்கக்கூடிய நேரம். அதனால் சேமிக்க இந்த நேரத்தை முயற்சி செய்ய பாருங்கள். நிறைய பேர் இடமாற்றம், பதவியில் மாற்றம் இது எல்லாமே வேண்டி நிற்பீங்க. அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானம் புனிதமடைஞ்சு இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் உங்களால் எதையுமே செய்ய முடியுங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய பொறுப்பு மற்றவங்களுக்காக சொல்லி நிறைய பிரச்சனை நீங்களாவே தேடி இருப்பீங்க. அதை மட்டும் இந்த நேரம் விட பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களுங்க. தட்சிண காலத்தில் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீர்நிலைகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப சக்திங்கிறது நிறைஞ்சிருக்குங்க. இந்த நேரம் நீர்க்கடியில் இருக்கக்கூடிய இந்த முத்து சிப்பிக்கு எல்லாமே அதிகமாக உயிர் பெறக்கூடிய வாய்ப்புன்னு இருக்கும். அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கே சக்தி கிடைக்கிறப்ப நமக்கு பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களுக்கு நல்ல தலவாழை இலையில அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் படையலிட்டு காய்கறி சமைச்சு வடை பாயாசத்தோட நீங்கள் படையல் போட்டு வழிபடணும். உங்கள் குல விளக்கப்படி நீங்கள் எப்படி பூஜை செய்வீங்களோ அப்படி பூஜை செய்கிறது நல்லதுங்க. முன்னோர்களுடைய ஆசை கிடைச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தடை இல்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே உங்கள் வாழ்க்கையில் தடை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் முதல் வேலையை செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னோரை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது தாங்க. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கும். வீட்டில் தீய சக்திங்கிறது இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசை கிடைச்சிட்டா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சகல சௌபாகியத்தோட வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அன்றைய தினங்களில் வீட்டிலிருந்து பொறுத்த வரைக்குமே ஒரு துண்டு வசம்பை எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோவிலில் வச்சு வழிபட்ட பின்னாடி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி கடியில் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க 6 மணிக்கு மேலே பொறுத்த வரைக்குமே 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பூக்கள் காட்டி தீப தூப ஆதாரணம் காட்டின பின்னாடி உங்கள் பூஜை இறையில் பொறுத்த வரைக்குமே நெரசொம்பு தண்ணி வச்சு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபட பாருங்கள். அந்த வசம்பை அப்போது நீங்கள் உப்பு ஜாடையில் வச்சு அன்றைய தினத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து உப்பு குறையாமல் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். அதே மாதிரி இந்த உப்பு பொறுத்த வரைக்குமே இந்த வசம்பை அடுத்து வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் மாற்றினாவே போதும். தொடர்ந்து நீங்கள் உப்பு குறையாமல் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். அடிக்கடி உங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் பார்த்துட்டு வர பாருங்கள், வழிபட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். அதே மாதிரி இன்றைய தினங்களில் ரொம்ப முக்கியமாக அன்னதானம் செய்கிறது நல்லதுங்க. முடிஞ்சவங்க ஆடை தானம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். இது முன்னவங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். முன்னவங்களை நினச்சி நீங்கள் அன்னதானம் செய்கிறது, ஆடை தானம் செய்கிறது, பிதுர் பூஜைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையுமே இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எத்தனையோ கஷ்டம் நீங்கள் பட்டுட்டீங்க, எவ்வளவோ துன்பத்தை எல்லாமே பட்டுட்டீங்க. இந்த நேரம் சுப கிரகம் வலிமையாக இருக்கிறதால எத்தனை கஷ்டம் வந்தாலும் வரதை வட்டம் பார்த்துக்கலான்னு திறமையாக நீங்கள் இந்த நேரம் செயல்படுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை, உங்களுடைய தைரியமே இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு தந்துடும். அந்த பார்க்குறப்ப இந்த நேரம் பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் எண்ணப்படி எல்லாம் நடக்கும். இந்த நேரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லதே நினைங்க, நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், கூடவே பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தான். இதுக்கு முன்னாடி இருந்த கெட்ட விஷயங்கள், இந்த தீய பலன்கள் எல்லாமே இந்த நேரம் பெருசாக இல்லை, எல்லாமே குறைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பொருளாதாரத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் கண்டிப்பாக உங்களால் பொருளாதார நிலையில் ஒரு முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். முன்ன சொன்ன மாதிரி தான் இனி வரக்கூடிய நாட்களில் சுப செய்தி காத்திருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே திருமணமாகக்கூடிய வாய்ப்பு, திருமணமானவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு, ஆண் வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து சுப செலவுங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். திட்டமிட்ட செலவு செஞ்சிங்கன்னா இந்த நேரம் பொருளாதாரத்தில் ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலசர ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை, செவ்வாயும் கூடவே இணைஞ்சிருக்கிறாரு, கேது இணைஞ்சிருக்கிறாங்க. வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி அவசப்படாதீங்க, வார்த்தையில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது ஈகோ தான். நீ பெரியவங்களா நாங்கள் பெரியவங்களாங்கிற மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஓடிட்டு இருக்குது. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குறைக்க பாருங்கள்.
சின்ன சண்டை தான், அது மிகப்பெரிய சண்டையை கொண்டு வந்து விட்டுறதுங்கிறது வாய் வார்த்தையில் தான் இருக்குது. அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகமாக பேசாதீங்க, கொஞ்சம் பணிஞ்சு போக பாருங்கள். சமாதானமாக போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்கங்கிறது இந்த நேரம் காது கொடுத்து கேட்டாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சில் கவனமாக இருங்க, வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி செய்ய பாருங்கள். விநாயக பெருமான் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். வேதனை எல்லாமே மாறி இனி நீங்கள் சாதனை செய்யக்கூடிய காலமாக தான் ஏற்பட போகுது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டும் போங்க. நன்றி நண்பர்களே.